ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐயோட 360 டிகிரி கேமராவை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத சேம் வீடியோவில் காமிச்சிருந்தோம். அப்போ கான்ஃபிகர் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க நார்மல் ப்ராட்பேண்ட் பிஎஸ்என்எல் மோடம் கூட நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மொபைல் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வச்சு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும் ஒரு எம்ஐயோட 360 கேமராவா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதை வீடியோவாக காமிங்கன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேமரா எடுத்துட்டோம். ஸோ பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்க ரீசெட் பட்டனை நீங்கள் வந்து பவர் கொடுத்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெமரி கார்டை போடல அப்படின்னா மெமரி கார்டை வந்து ஜஸ்ட் அந்த கேமராவுக்கு கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்செர்ட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி வந்து மெமரி கார்டு போடுறது எப்படின்ற ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அதையும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது உங்கள்கிட்ட வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராட்பேண்ட் மோடம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து அந்த ப்ராட்பேண்ட் மோடத்தோட ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த எம்ஐ ஹோம் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 மொபைல் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு மொபைல் வந்து எப்பயுமே உங்கள் கையில் வச்சுருக்க அட்மின் மொபைல். ஸோ அந்த மொபைலில் தான் நீங்கள் வந்து இதை டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு மொபைல் வீட்டிலே எப்பயும் இருக்கும், நான் வந்து கையில் எடுத்துகிட்டு போக மாட்டேன், எனக்கு வந்து அதில் வந்து இன்டர்நெட் வந்து எப்பயுமே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு சிம்மை போட்டு அதில் இன்டர்நெட் கொடுத்து வச்சுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ எப்படி வந்து அதை பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் ரீசெட் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்கிட்ட எப்பயும் இருக்க மொபைல் கையில் இருக்க மொபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிட்டு, ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து எம்ஐ. ஸோ அதனால் எம்ஐ ஹோம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அப்படில் ஜியோமி ஹோம்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எம்ஐ ஹோம்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. எஸ்விஸ்க்குன்னு ஒரு ஆப் இருக்குது. டிபி லிங்க்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் தான். நார்மலாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறீங்க. இன்கேஸ் அந்த ஆப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேமரா வாங்குறப்போ உங்களுக்கு வர மேனுவல்லே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட QR கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்போட டவுன்லோடுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்து உங்கள்கிட்ட இது வந்து ஃபோன் நம்பரு, அதே மாதிரி உங்களோட ஃபுல் நேம், இமெயில் ஐடி அது மாதிரி தான் கேட்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். சைட் பை சைடு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மொபைல் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நான் வீட்டில் எப்பயுமே வச்சுருக்க மொபைல். இதை கையில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் ஆனால் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக செட்டிங்ஸுக்கு போய்ட்டு அதில் போய்ட்டு போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்டில் போய்ட்டு ஹாட்ஸ்பாட்டை மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எனக்கு ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே ஒரு பக்கம் சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி மட்டும் வீட்டில் இருக்க மொபைலில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அட்மின் மொபைலில் தான் எல்லாமே பண்ணுவீங்க டோட்டலாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டில் வந்து இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஓட விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கவனமாக பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்ததில் வந்து உங்களோட கண்ட்ரி அண்ட் ரீஜன் எந்த லொக்கேஷன் கேட்கும். ஜஸ்ட் இந்தியாவை மட்டும் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த சைன்இன் கேட்கும். ஸோ இன்கேஸ் உங்களோட ரெட்மி அக்கௌண்ட் இருக்குன்னா ஓகே, அப்படின்னா சைன்இனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணுங்கள். அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து லாகின் வித் ஃபோன் நம்பர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்தியான்னு சூஸ் பண்ணிங்கன்னா +91 ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் எல்லில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நார்மலாக என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கு ஏன்னா ஓடிபி வரும். ஸோ அதனால் ப்ராப்பரான உங்களோட சிம் வந்து இதில் இருக்க மொபைல் நம்பராக இருந்தாலும் ஓகே, வேறு எதுலேயும் இருந்தாலும் அந்த ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை மட்டும் ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓடிபி வந்துட்டு, ஸோ நம்ம அந்த சேம் ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ 266770 ஓகே. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில்
இந்த மாதிரி கேமரா வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து கேமரா காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு கேமரா ஆட் பண்ண போகிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கேமராவை நான் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறேன். ஜஸ்ட்டு பேக் போயிட்டு இந்த கேமராவை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க ரைட் சைட் டாப் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் டிவைஸ் கொடுத்து பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் நான் இருக்கிற கேமரா ரிமூவ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு கேமரா வச்சுட்டு பண்ணேன்னா உங்களுக்கு மேபி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே எப்படி காமிக்குங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டெலீட் டிவைஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா இருக்கிற டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னா இப்போ ரைட் சைட் டாப்பில் இந்த ஆட் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு மொபைலை வந்து ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்க மொபைல். ஸோ அந்த மொபைலோட ஹாட்ஸ்பாட்டை மட்டும் ஆன் பண்ணிங்க. ஸோ சேம் நெட்வொர்க்கில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அட்மின் மொபைலில் நீங்கள் வந்து ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. அந்த மொபைலுக்கான ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை கேட்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட்டோட செட்டிங்ஸ்குள்ளார போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நான் அதே இது சேம் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா ஆன் ஆகி கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து கேமராவில் இருக்க அந்த கியூஆர் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து கேமரா வாங்கினப்போ. ஸோ அந்த மேனுவல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கியூஆர் இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். பண்ண உடனே ரீசெட் டிவைஸ்னு காமிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பேக்கில் இருக்க பட்டனை வந்து கேமராவில் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ரீசெட் ஓகேன்னு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண சொல்லும். ஏன் ரெண்டாவது வாட்டி கேட்குது அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளார ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்களோட ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணோன்னே இந்த மாதிரி கியூஆர் காமிக்கும். இந்த கியூஆர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் இப்படி பக்கத்துலேருந்து பின்னாடி அப்படியே கொண்டுட்டு வந்துகிட்டே இருங்க. ஸோ இந்த எல்லோ கலரில் ஏறி பிளிங்கார் லைட் வந்து ப்ளூ கலருக்கு மாறும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ கலருக்கு மாறிட்டு ஸோ கனெக்டட்னு சொல்லி அது பேக்கில் சொல்லும். ஸோ நான் வந்து இதை மியூட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஸோ இந்த கியூஆர் காமிக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பர் இன்டர்நெட் இருந்ததுன்னா உடனே ஸ்கேன் ஆகிடும், இல்லைனா சம்டைம்ஸ் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இப்போ பண்ண ப்ராசஸை வந்து அகைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செட் ரூம்னு கொடுக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஷாப்புன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நேம் செட் பண்ண சொல்லுது. நான் அதே நேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண உங்கள் ஃபேமிலிக்குள்ளாரனா ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக டு நாட் ஷேர் நவுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்கேஸ் ஷேர் பண்ணால் ஒன்றும் கிடையாது. இதே ரெட்மி ஆப்பை வந்து உங்களோட யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து ஷேர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸோட நேம் கேட்கும். அதை மட்டும் கொடுத்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் அவங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுத்துடலாம். ஜஸ்ட் அவங்கள்ட்ட எஸ்ஆர் நோ மட்டும் கேட்கும். அவங்க அக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து கேமரா வாங்கினோடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணோடனே முக்கியமாக நீங்கள் ஒரு பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், மெமரி கார்டு நான் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேமரா லென்ஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராவோட கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அதில் கேமராவை மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 64 GB நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக ரைட் சைட் டாப்பில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. ஒன்று இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே மெமரி கார்டுன்னு காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் SD கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா ஜஸ்ட் பேக் போய்ட்டு இதை ஸ்லோவாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் உள்ளார போயிட்டு மெமரி கார்டு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும், மேனேஜ் SD கார்டுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்மட் SD கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபார்மட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இது ஃபார்மட் ஆனால் டன்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்னு வந்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்டிங் மோட். அதை வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆல்வேஸ் ரெக்கார்டு, இன்னொன்று வந்து ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் வச்சுருப்பீங்க, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இருக்காதுங்கிறப்போ தேவையில்லாமல் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் வந்து ஒன்லி ரெக்கார்ட் வென் மூவ்மெண்ட்டுன்னு கொடுத்து அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போலாம் வந்து யாராவது ஒரு நடமாட்டம் இருக்கும் அப்போ மட்டும் தான் அது ரெக்கார்ட் ஆகும். மற்ற டைமில் வந்து கேமரா ஆனில் தான் இருக்கும், பட் ஆனால் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் மட்டும் ஆகாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் கான்ஃபிகரேஷன்லேருந்து வந்து கடைசியாக நம்ம மெமரி கார்டை
இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஃபார்மேட் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு வாங்கினாலுமே சரி, நீங்கள் வந்து இந்த கேமராவில் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டிங்ஸுக்கு போய்ட்டு அதை ஒரு வாட்டி ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப்லேருந்து நீங்கள் ஒரு வாட்டி ஃபார்மேட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மெமரி கார்டு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எரர் அப்படின்ட்டே போட்டு நிற்கும். ஸோ எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து மெமரி கார்டில் வந்து ரெக்கார்ட் ஆகலை, பழைய வீடியோஸ்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை ஃபார்மேட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த டைமு. அதே மாதிரி நீங்கள் வந்து மெமரி கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த ஃபார்மேட் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்மவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து அன்மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெமரி கார்டு எடுங்க. சடனாக எடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பினது பார்த்திங்கன்னா வந்து, நீங்கள் வந்து 2 மொபைலில் வந்து ஒரு மொபைல் வந்து எப்பயும் வீட்டில் வச்சுருக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த மொபைல் வந்து எப்பயுமே இன்டர்நெட் இருக்கணுமா, நான் வந்து ஊருக்கே போகல, நான் வீட்டிலே தான் இருக்கேன், அப்பயும் எனக்கு இன்டர்நெட் இருக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து அந்த மொபைலுக்கு இன்டர்நெட் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் நீங்கள் போட்டிருக்க மெமரி கார்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கப்பை பார்க்குற டைமில் நீங்கள் வந்து அந்த மெமரி கார்டை எடுத்து பார்க்காம நீங்கள் வந்து இந்த இன்டர்நெட்டை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மொபைல் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைவில் பார்த்துக்க முடியும். நீங்கள் இன்னொரு லொக்கேஷனுக்கு போனாலுமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேறு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவில் வந்து என்ன நேரம் வேணாலுமே பார்த்துக்க முடியும் இன்டர்நெட் இருக்கிறதுனால. இன்கேஸ் நீங்கள் ஊருக்கு வந்து பார்த்தா எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டே கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப மட்டும் நம்ம இப்போ எப்படி பண்ணமோ அந்த மாதிரி புதுசாக வாங்கி இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்ப மட்டும் இன்டர்நெட் கொடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடுங்க. மெமரி கார்டை ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மெமரி கார்டை எடுத்து நீங்கள் வந்து மொபைலில் போட்டு கூட அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் லைவில் பார்க்கணுன்னா நீங்கள் கேமரா இருக்க இடத்துல இன்டர்நெட் கொடுத்தா தான் பார்க்க முடியும். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ, பை.